ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன நெப்போலியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் உலக புகழ்பெற்ற டைரக்டருங்களில் ஒருவரான ரெட்லி ஸ்காட் தான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் ஏற்கனவே கிளாடியேட்டர் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்த ஒரு டைரக்டருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த படத்தில் நடித்த ஆக்டர், அதாவது நெப்போலியனாக நடித்த ஆக்டர் வந்து ஆக்கின் ஃபீனிக்ஸ். இவர் வந்து ஏற்கனவே ரெட்லி ஸ்காட் இயக்கத்தில் கிளாடியேட்டர் அந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து ஆக்ட் பண்ண ஒரு கேரக்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார் ஃபீனிக்ஸ். இந்த படத்தில் வந்து நெப்போலியனாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட விரிவான விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை 1898 ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்குது. அப்போ நெப்போலியன் வந்து ஒரு சாதாரண ஒரு படையை வந்து தலைமை தாங்குற ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து படிப்படியாக வந்து அந்த பிரெஞ்சு படையில வந்து எப்படி வந்து ஜெனரல் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆட்சி பொறுப்பு வந்து இவர் கைக்கு வந்து எப்படி கிடைக்குது, கடைசியா இவரோட வீழ்ச்சி வந்து எங்க நடக்குது அப்படின்னு இந்த படத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பயோபிக். ஏன்னா இது வந்து நெப்போலியனோட வளர்ச்சி அண்ட் வீழ்ச்சியை வந்து காட்டக்கூடிய ஒரு கதை. இது வந்து நெப்போலியன் பார்வையிலேயே இது நகருது. அதாவது எப்படின்னா, அவருக்கு ஒரு காதல் மனைவி, அந்த மனைவிக்கு ஒவ்வொரு பேட்டில் ஃபீல்டுலேயும் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தோட ஒரு வசனமாக தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நகருது. இது நெப்போலியன் பார்வையிலேயே நகர்னால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் என்னன்னா, கிளாடியேட்டர் அளவுக்கு இவர் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சி போனது. இது கொஞ்சம் வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நிறைய பேட்டில் ஃபீல்ட் காட்சிகள் வந்து போர் காட்சிகள் எல்லாமே இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணுச்சு. இருந்தாலும் ரெட்லி ஸ்காட் வந்து யாரையுமே வந்து தொய்வடைய விடல. அவரோட சூப்பரான ஒரு டைரக்ஷன்னாலையும் ஸ்க்ரீன் பிளேனாலையும் ஆடியன்ஸை வந்து ஒரு எங்கேஜாக வச்சுருந்தாரு. ஒவ்வொரு வார் சீக்வன்ஸுமே அவரோட டைரக்ஷனில் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் மெயினான விஷயம் என்னென்னா சினிமோட்டோகிராஃபி. இந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ரஷ்யாவில் வந்து போர் நடக்கும்போது ஒரு பனி உறைஞ்ச ஏரியில் ஒரு குண்டு போட்டு அந்த பனி ஏரியவே வந்து உருக வச்சு எல்லாத்தையும் கொல்ல வச்சது வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதாவது பல வார் தந்திரங்களை வந்து பயன்படுத்தி நெப்போலியன் வந்து பல படைகளை வந்து அழித்து அவர் வந்து அடுத்தடுத்த அரியணைக்கு வந்து மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட வந்து ஜாலியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழும்போது அந்த பொண்ணு இவரை தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது இவருக்கு வந்து தெரிய வருது. அது எந்த இடத்துல தெரிய வருதுன்னா, ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து வருது. இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி வந்து இன்னொருத்தவோட இருக்கா அப்படின்னு தெரிய வருது. இவர் வந்து அந்த வாரையே வந்து விட்டுட்டு போய் பொண்டாட்டியை வந்து அடித்து துவைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த பொண்டாட்டி மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் ஒரு லவ் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அவரோட பொண்டாட்டிக்கு வந்து குழந்தை பிறக்க தகுதி இல்லாத அப்படிங்கிறதுனால இவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆண் வாரிசை பெற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீழ்ச்சி அப்படின்னு வந்து கடைசியாக ஒரு வாரில் வந்து வீழ்ச்சியை வந்து காட்டுறாங்க. அதாவது பல போர்களில் ஜெயிச்ச மமதையில் அதே மமதையில் வந்து கடைசியாக ஒரு போர் வந்து பண்ணுறாரு. அவங்க வந்து இவரோட பயங்கரமான ஒரு பிளானிங் பண்ணி இவரை வந்து வீழ்த்துறாங்க. கடைசியாக இவர் வந்து சிறைபிடிக்கப்படுறாரு. சிறைபிடிக்கப்பட்டாலும் ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சு இவரை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்படியாக வந்து கதை வந்து முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே அந்த காலத்தோட எஃபெக்ட், அதாவது அந்த காலத்தில் வந்து போர் பண்ணும்போது என்னென்ன வந்து அந்த ஒரு குண்டு போட்டு ஒரு பீரங்கி, அந்த காலத்து பீரங்கிகள் வந்து எப்படி இருந்துச்சு, இவங்களோட குதிரைப்படை எப்படி இருந்துச்சு, என்னென்ன வந்து எந்த மாதிரி வால், அதுக்கப்புறம் எந்த மாதிரி அம்பு யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி காஸ்டியூம் வந்து யூஸ் பண்ணாங்க, அதாவது 1800களில் எப்படி வந்து காஸ்டியூம் இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே வந்து ரொம்ப அற்புதமாகவும், படம் வந்து பிரம்மாண்டத்துக்கு குறைவே இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவும் அந்த காலத்துக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரெட்லி ஸ்காட் வந்து மறுபடியும் ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காரு. இதில் வந்து இந்த ரொமான்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஏமாற்றம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு எபிக் வார் ட்ராமாவோட இது பயோபிக்காகவும் இது வந்து இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒர்த் வாட்சபிள் தான். இந்த படத்தில் வந்து 18+ ஆன படம் தான். ஏன்னா இதில் வந்து நிறைய செக்ஸ் சீன்ஸ் அப்புறமே நியூடிட்டி சீன்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து 18+ அடல்ட்டுக்கு உண்டான ஒரு படம் தான் இது. மொத்தத்தில் நெப்போலியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம நெப்போலியனை வந்து கதையாக கேள்விப்பட்டிருப்போம். நெப்போலியனோட
வாழ்க்கையில் ஒரு பகுதியான இந்த ஒரு கதை வந்து ரொம்பவுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. அது ரெட்லி ஸ்காட் இயக்கத்தில் ஆக்கின் ஃபீனிக்ஸோட நடிப்பில் இந்த ஒரு கதையை வந்து பார்க்கும்போது நெப்போலியனாவே ஆக்கின் ஃபீனிக்ஸ் வந்து வாழ்ந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஹைட், அதாவது நெப்போலியன் வந்து ஹைட் கம்மி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து எப்பயுமே மனசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு வந்து எந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தாலும் அவருக்கு வந்து பிடிச்சிருது. அந்த ஒரு 16 வயசு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி அந்த போரில் வந்து எப்படி ஜெயிக்கிறாரு, அந்த ஒரு நிலத்தை எப்படி அடையிறாரு. ஒரு ஆளுக்கு வந்து மண்ணாசை பெண்ணாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து பெண்ணாசையும் இருக்கு, மண்ணாசையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக வந்து அவர் வீழ்ச்சி வந்து ரொம்பவுமே வந்து அழகா அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு தரமான ஒரு எபிக் படம். நெப்போலியனோட பயோபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.